ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜா சொல்லி. இன்றைக்கி சண்டே ஆஸ் யூஷுவலாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் தித்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்குது, நெத்திலி மீன் தித்திப்புன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்கள் பாட்டியிலேருந்து செய்வாங்க. ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம். ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சுருக்கோம். சரி, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 10 to 12 பல் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி ஓரளவுக்கு சும்மா லைட்டாக வதக்கிக்கலாம். வந்து இதில் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி அரைச்சி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் நல்லா கொதிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஓரளவுக்கு லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். நல்லா அந்த பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இதில் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும், நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு மசாலா அரைப்போம், அதுலேயே மிளகு போட்டு நம்ம அரைப்போம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா காரமே இந்த பச்சை மிளகாவும் நம்ம மிளகு சேர்த்து அரைக்கிறது தான் காரமே. நம்ம வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ஆஸ் யூஷுவல் நம்ம மீன் குழம்புக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துப்போம். இதில் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு அது வேண்டாம். நம்ம ஆஸ் யூஷுவல் மீன் குழம்பு செய்கிற மாதிரி இல்லை புளி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் இதில் நார்மலாக நான் வந்து ஒரு 3 சின்ன தக்காளி தான் இதில் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வதங்கும்போது லைட்டாக தோல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வந்து இந்த அளவுக்கு பதத்துக்கு வதங்கினா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துட்டு, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன்வேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதே கடாயில். எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காய் தான், ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிறேன். இதோட டிஷ்ஷோட கீ இன்க்ரீடியண்ட்டே இந்த தேங்காய் தான். அந்த தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த பச்சை மிளகா காரம் மிளகு காரத்தோட வேறு லெவல் இருக்கும். அதனால் தேங்காய் வந்து எப்பயும் விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வரணும், அதுக்காக தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கலர் மாறினதுக்கப்புறம் இதில் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பாத்திரம் சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். நம்ம அரைக்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சூடோடு ரொம்ப அந்த கொத்தமல்லி வதங்கிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் ஓரளவுக்கு லைட்டாக அந்த பாத்திரம் சூட்லேயே வந்து அதை வதங்க விடுறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறுனதும் மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்காக வெறும் சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடுகு சீரகம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம சோம்பு நல்லா பொரிஞ்சது இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட சேர்த்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து நமக்கு ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி கலர் வந்து மாறும். இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா அந்த கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் இந்த பேஸ்ட் வந்து கொதிக்கணும். நான் இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் இதில் வந்து ஆட் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் வந்து நல்லா கொதிக்க விடுறேன். 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம தேங்காய், மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நம்ம மிளகுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா மிளகு வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா கசப்பு தட்டிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடலாம். டிஷ்ஷோட கன்சிஸ்டன்சி ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நம்ம கறி தொக்குலாம் பண்ணும்போது ஒரு நல்லா திக்காக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக ஓரளவுக்கு மீடியமான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பையும் சரி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை வந்து பச்சை நெத்திலி இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெத்திலியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. 2 நிமிஷமே அதிகம். போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிட்டுங்க. அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வெந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நெத்திலி தித்திப்பு வந்து ரெடி. மீன் குழம்புக்கு ஈக்குவலான ஒரே டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி தித்திப்பு, இந்த மீன் தித்திப்புன்னே சொல்லலாம். இந்த டிஷ்ஷு யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.